ஒரு கதை சொல்கிறேன். ஒரு போர்வாளன் போருக்கு முன் தன் வீரர்களிடம் ஒரு உத்தரவு கொடுத்தான். உங்கள் கப்பல்களை எரித்து விடுங்கள். வீரர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். எப்படி திரும்பி போவோம்? தளபதி பதில் சொன்னான். நாம் திரும்பி போக மாட்டோம். நாம் வெல்வோம் அல்லது இங்கேயே இறப்போம். அந்த இரவு ஒரு பயமற்ற படை பிறந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு பின்வாங்க ஒரு வழியே இல்லை. நீ உன் பயத்தை அப்படி எரிக்க வேண்டும். திரும்பி போக ஒரு வழி இல்லை என்றால் முன்னேற ஒரே வழி மட்டும் இருக்கும். பயம் உலகின் மிகப்பெரிய பொய். அது உன்னை சிறிதாக்குகிறது. அது உன்னை ஒரு கைதியாக மாற்றுகிறது. சங்கிலி இல்லாமலேயே இன்று அந்த பொய்யை உடைக்கிறோம். கேள், ஒரே ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக கேள். உன்னை யார் காயப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களின் சக்தி உன் பயத்தில் இருக்கிறது, அவர்களின் கையில் இல்லை. ஒரு கணம் இதை யோசி. ஒரு மனிதன் உன்னை அச்சுறுத்துகிறான். அவன் வார்த்தைகள் கூர்மையானவை, அவன் பார்வை கடுமையானது. ஆனால் அவன் உண்மையான சக்தி எங்கே இருக்கிறது? உன் பயத்தில். நீ பயப்படாவிட்டால் அவன் வார்த்தைகள் காற்றில் கரையும். அவன் பார்வை பொருளற்றதாகும். பயத்தை எடுத்துவிடு, அவன் ஆயுதம் காலியாகும். ஒரு பயமுள்ள மனிதன் எப்போதும் அனுமதி கேட்கிறான். ஒரு பயமற்ற மனிதன் எப்போதும் முடிவெடுக்கிறான். வித்தியாசம் இதுதான். ஒருவன் உலகம் என்ன நினைக்கும் என்று காத்திருக்கிறான். மற்றவன் உலகத்தையே காத்திருக்க வைக்கிறான். நீ எந்த மனிதன்? மாக்கியவெல்லி ஒரு உண்மையை எழுதினான். இன்றும் சக்தி வாய்ந்தது. மனிதர்கள் அவர்களுக்கு பயம் காட்டுபவனை அவர்களுக்கு அன்பு காட்டுபவனை விட அதிகமாக மதிக்கிறார்கள். இது கொடூரமா? ஒருவேளை. ஆனால் இது உண்மை. யார் பயம் இல்லாமல் நடக்கிறானோ அவன் கண்களில் ஒரு நெருப்பு இருக்கும். மக்கள் அதை பார்க்கிறார்கள். அவர்கள் அதை உணர்கிறார்கள். அவர்கள் அவனை சோதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அவன் பின்வாங்க மாட்டான். இப்போது கடினமான உண்மை. நீ எதற்காக பயப்படுகிறாய்? தோல்வி, அவமானம், யாரோ உன்னை குறை சொல்வார்கள் என்று. இவையெல்லாம் உன் தலையில் மட்டும் இருக்கும் பேய்கள். ஒரு பயமற்ற மனிதன் தோல்வியை பயப்படுவதில்லை. அவன் முயற்சிக்காமல் இருப்பதை பயப்படுகிறான். அவமானம் அவனை நிறுத்துவதில்லை, அது அவனை தீட்டுகிறது. சன் ட்சு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒரு கடினமான உண்மையை எழுதினான். எவன் பயத்தோடு போரிடுகிறானோ அவன் ஏற்கனவே தோற்றுவிட்டான். போர் தொடங்குவதற்கு முன். இது போர்க்களத்திற்கு மட்டும் இல்லை, இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீ ஒரு வேளைக்கு பயத்துடன் சென்றால் அந்த பயம் உன் முகத்தில் தெரியும், உன் குரலில் தெரியும், உன் கைகளில் தெரியும். யார் முன் நிற்கிறார்களோ அவர்கள் அந்த பயத்தை வாசிப்பார்கள். அவர்கள் உன்னை பலவீனமாக பார்ப்பார்கள், நீ ஒன்றும் சொல்லாமலேயே. ஆனால் நீ அமைதியாக உறுதியாக நடந்தால் அந்த அதே மக்கள் உன்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள், ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே. இப்போது ஒரு கடைசி உண்மை, மிகவும் முக்கியமானது. பயமற்ற மனிதன் பயம் இல்லாதவன் இல்லை. அவன் பயத்தை உணர்கிறான், ஆனால் அதை ஒருபோதும் தலைமைக்கு அனுமதிக்க மாட்டான். பயம் ஒரு பயணியாக இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் டிரைவர் ஆக முடியாது. மார்க்கஸ் ஆரேலியஸ் மீண்டும் சொன்னார், நீ எந்த தடையையும் சந்திக்கும்போது அந்த தடையை உன் வழியாக மாற்றிக்கொள். தடை வரும், பயம் வரும், அது இயல்பு. ஆனால் நீ அதை நிறுத்த அனுமதிக்க மாட்டாய். இனிமேல் இப்படி நடந்து கொள். யாராவது உன்னை மிரட்டினால் அமைதியாக நில். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல். ஒரு வாய்ப்பு பயமுறுத்தினால் அதை எடு. பயம் இல்லாதவன் வாய்ப்பை கைவிடுவதில்லை. ஒரு மனிதன் உன்னை குறை சொன்னால் அவன் கண்களை பார், உன் கண்களை திருப்பாதே. இதுதான் பயமற்ற மனிதனின் வழி. வார்த்தைகள் அதிகம் தேவையில்லை. அமைதி போதும், உறுதி போதும். உலகம் உன் பயத்தை உணரும் வரை உன்னை சோதிக்காது. அந்த பயத்தை இன்று கொன்றுவிடு. அதிகாரம் உனதாகட்டும்.